ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சு தான் ஒரு கட்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறது வரும். அது மட்டும் இல்லாமல் கடந்த தேர்தலில் எவ்வளோ தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க, எவ்வளோ இடங்களை பிடிச்சிருக்காங்க, எந்தெந்த ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது மாதிரியான ஒரு ஹிஸ்ட்ரி, அந்த ரிசல்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும். இதை வச்சு தான் ஒரு கட்சி. இப்போ இது மாதிரி பார்க்கும்போது இவருடைய கட்சி எங்கே இருக்குது? இல்லை, இவருடைய கட்சி எங்கே இருக்குது அப்படின்னா, இல்லை எங்கே இருக்குது அப்படின்னா, இன்னமும் எந்த தேர்தலையும் சந்திக்காத ஒரு கட்சியாக புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கும்போது எனக்கு இவங்க தான் போட்டி அப்படின்னா அதை அவர் நினச்சிக்கலாம். அதில் ஒன்றும் யாரும் போய் குறுக்க போய் உங்களுக்கு யாரை எதிர்த்து பேசணுங்கிற ஒரு விஷயம் இருக்கோ அது உங்களோட உரிமை, நீங்கள் எடுத்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. போட்டி இதுதான் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அறியாமையாக தான் பார்க்கப்படும். ஏன்னா பிரதான எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கட்சி எதிர்கட்சியாக, அதாவது ஆளுங்கட்சி அளவுக்கு ஒரு பொறுப்புணர்வோடு எதிர்கட்சியும் செயல்பட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் களத்தில் ஒரு பிரச்சார பயணம் மேற்கொள்கிறார் எதிர்கட்சி தலைவர், அங்கேயும் கூட்டம் அலைமோதுது. அதெல்லாம் பார்க்குறாரா இல்லை பார்க்கலையா, அல்லது மேடையில் ஏறின உடனே அந்த ரசிகர் கூட்டத்தை பார்த்த உடனே அப்படியே என்னன்னே தெரியாமல் ஏதோ எழுதி படித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்ததை பேசிட்டு திடீர்னு பேசினா அது எப்படி சொல்கிறது, அது ஒரு தலைவர் பேசக்கூடிய பேச்சு மாதிரியே எனக்கெல்லாம் இல்லை. அவர் எதை வைத்து சொன்னார்னாக்கா, அதாவது 2019ஆம் ஆண்டு முதல் ஸ்டாலின் ஜெயிச்சுட்டே வராரு, எடப்பாடி அவர்கள் தோத்துட்டே வராரு. ஸோ அதிமுகவால் திமுக வீழ்த்த முடியாது, ஸோ நாம தான் வீழ்த்த முடியும் என்ற அந்த அரசியல் நோக்கத்தோடு தான் அந்த கருத்தை பதிவு செய்திருக்காரு. இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அரசியலில் தேர்தலில் வெற்றி தோல்வி மட்டும் பார்க்க முடியாது. நீங்கள் எவ்வளோ வாக்கு வங்கி, எவ்வளோ வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு, கூட்டணி யாரு கூட வச்சாங்க, கூட்டணி வைக்காமல் இருந்தாங்களா, இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லாமலே அவங்க எத்தனை தொகுதிகளில் டஃப் கொடுத்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் அவருக்கு ஒரு அரசியலில் இன்னும் ஞானம் இல்லை அப்படிங்கிறது தான் குறிக்குது.